வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்னைக்கு இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன விடயங்கள்ன்றதை பார்க்கலாம். அதில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அரச ஊழியர்களுக்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விடயம். கேட்குறவங்களுக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து இந்த அரச நிறுவனங்களினுடைய மறுசீரமைப்பை கருத்தில் கொண்டு ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிறுவனங்களை, அதாவது அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களை வந்து தனியார் மயப்படுத்த போறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தனியாராக இருக்கின்ற சில நிறுவனங்களை வந்து அரசாங்கத்துடன் இணைக்க போகிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபனமும் அதே மாதிரி இயந்திரங்கள் நிறுவனங்களும் வந்து இணைக்கப்பட இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், சரியா, அவர்களில் வந்து அத்தியாவசியமானவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச எல்லாரையுமே பணி நீக்கம் செய்ய சொல்லி அரசாங்கம் வந்து இப்பொழுது தீர்மானம் எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பணி நீக்கம் செய்யப்பட போகின்ற ஊழியர்களுக்கு வந்து நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த நஷ்ட ஈடு வழங்குறதுக்காண்டியே அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை விற்கிறதுக்கும் இப்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கிறவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட போறார்கள் என்றது தெரியல. ஏனென்றா நிறைய பேருக்கு இந்த அரசாங்க வேலை எடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய லட்சியமாக இருக்கிறது. அந்த பட்சத்தில் வந்து ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்படும் போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக தான் இருக்கிறது. பார்க்கலாம் போக போக எந்த நிறுவனங்களில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்க இருக்கின்றன என்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த மனித கடத்தல் சம்பவங்கள் இருக்குத்தானே, இதோட தொடர்புபட்ட இந்த ஏஜென்சி மேலே வந்து இலங்கையில் நிறைய பேரை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கைது செய்யப்படாமலும் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த வெளிநாட்டில் இருந்து யாருடைய தயவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே இயங்க மாட்டாங்க இல்லையா. இந்த அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக வடக்கு பிரான்சில் வசித்து வந்த ஒரு 14 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நீங்க பார்த்தீங்களா இருந்தால், அவைகள் வந்து ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு மனித கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 14 பேரும் ஆக்களை எப்படி எடுப்பாங்கன்னா, உக்ரைன் வழியாக இலங்கை அதே மாதிரி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து உக்ரைனுக்கு வரவழைச்சு இப்போ இந்த அங்கே இருந்து ஏனைய ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு வந்து ஆக்களை கொண்டு சென்று இருக்கணும். அப்படி போகிறதுக்கு அவைக்கு எவ்வளவு காசு தேவைப்படுகிறது என்றதுல இருந்து, அதே மாதிரி எந்தெந்த வழிகளால் அவைகள் போகணும் என்றதிலிருந்து எல்லாத்தையும் அவங்களே தான் நிர்ணயிக்கிறாங்க. இதுக்காக கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் வழங்கினதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஸோ இதுகள் எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதாவது பாரிஸ் நகரில் இருந்து வடக்கே 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செரிஃபோன்டைன் எனப்படுகின்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் இருந்து, அதாவது அந்த கடையினுடைய உரிமையாளர் தான் இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையுமே மேற்பார்வை செய்தாராம். ஸோ அவரான் இப்போ பிரதான குற்றவாளியாக இருக்கிறார். அவரை இப்போ கைது செய்து சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஆண்டுகள் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதே மாதிரி 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இங்கே இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சமே பயந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மனித கடத்தலில் ஈடுபடுறவர்கள் தான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரான்சில் இருக்கக்கூடிய 14 பேரும் அந்த இலங்கையை சேர்ந்தவர்கள். ஸோ அவர்களை வந்து இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களை நம்பி இப்படி சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்றதை வந்து குறைச்சி கொள்வது உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வெற்றிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி புதன்கிழமை நடந்திருக்கிறது. இது வந்து காலை தொடக்கம் மாலை வேளை வரைக்குமே இந்த சத்திர சிகிச்சை வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் 89வது அணியில் வந்து கல்வி கற்ற மாணவனாகிய பேராசிரியரும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநருமாகிய பேராசிரியர் தம்பிப்பிள்ளை தவச்சேந்திரன் அவர்கள் தான் இதை வந்து பிரதானமாக நின்று செய்திருக்கிறார். அவரோட சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய நிபுணர்களும் அதே மாதிரி வைத்தியசாலை துறை சார்ந்த நிறைய ஊழியர்களுமே இதில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இதில் யாருக்கு இந்த சத்திர சிகிச்சை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வயதுடைய ஒரு மாணவி, அவருக்கு வந்து அவரினுடைய தாயாரே சிறுநீரகத்தை வழங்கி இருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கும் பொழுதே ஒருவர் வந்து உயிரோட இருக்கும் பொழுதே அவர்கிட்ட இருந்த சிறுநீரகத்தை பெற்று இன்னொருவருக்கு வந்து மாற்றி வைக்கப்பட்ட ஒரு இந்த சத்திர சிகிச்சை என்பது வந்து மருத்துவத்துறை வளர்ச்சியிலேயே ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இந்த சத்திர சிகிச்சை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் IMH அதாவது இன்டர்நேஷனல் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பங்களிப்போட புத்துயிராக்கப்பட்ட சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை நிலையத்தில் தான் இந்த வெற்றிகரமான இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி தமிழர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் காலேஜுடைய பழைய மாணவர் என்கின்ற பட்சத்தில் நிறைய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு அதாவது என்னென்னு சொல்வது முன்னுதாரணமாக இந்த வைத்தியர் வந்து இன்றைக்கு திகழ்ந்திருக்கிறார். நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்னுமே நாங்கள் கல்வியில் ஊன்றி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு உந்து சக்தியை வந்து இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஸோ கட்டாயமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த செயற்பாடு வடமாகாண மக்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் வந்து மாறி மாறி அதாவது சில தீவிரமான சம்பவங்களும் வந்து வடமாகாணத்தில் நடந்தாலும் இப்படி இல்லை, நாங்கள் இப்பயுமே வந்து கல்வி சார்ந்த செயற்பாடுகளில் முன்னுக்கு தான் நிற்கிறோம் என்கின்றதை வந்து காட்டுகின்ற பட்சமாக சில செயற்பாடுகளும் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன நான் சொல்வது என்று சொன்னால், இந்த தவறான செயற்பாடுகளை வந்து குறைச்சி வடமாகாணத்தில் நடக்கக்கூடிய கல்வி சார்ந்த செயற்பாடுகள் வந்து மேலோங்கி போகணும் என்கிறதா என்னுடைய ஆசை. மட்டும் இல்லாமல் இது எல்லாருடைய தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆசையும் இதுவாக தான் இருக்கிறது. எப்பயுமே தமிழ் மக்கள் வந்து கல்வியிலையும் சரி எல்லா செயற்பாடுகளையும் சரி மேலோங்கி போகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.